பராக்கிரமமான சக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். தைரியம் இருக்கும் அவர்களுக்கு. அடுத்தது அப்படின்லாம் இருக்கு. இன்னொன்று, சில பேருக்கு இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த வீடுகளில் வந்து கிரகம் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 28ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:20க்கு, சூரிய அஸ்தமனம் 7:08க்கு. இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி திதி முடியும் நேரம் இன்று மத்தியானம் 2:30க்கு. அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட்டாதி. உத்திராட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 11:13க்கு. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8:18 11:16 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:12 4:12 வரை. ராகு கால நேரம் மாலை 5:40 7:09 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:14 மதியம் 2:43 வரை. கூலிகன் மாலை 4:12 5:40 வரை. சந்திராஸ்தம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 29ஆம் தேதி காலை 10:11க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு குழப்பம், ரிஷப ராசிக்கு நற்செயல், மிதுன ராசிக்கு ஏமாற்றம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு உதவி, கன்னி ராசிக்கு சினம், விருச்சக ராசிக்கு ஓய்வு, தனுசு ராசிக்கு துயரம், மகர ராசிக்கு போட்டி, கும்ப ராசிக்கு சுகம், மீன ராசிக்கு இன்பம். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய 12 வீடுகளில், ராசி வீடுகளில் அமைந்த கிரகத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்துட்டு வரும். அந்த வரிசையிலே இன்று நம்ம வந்து மூன்றாம் இடம் வந்து எதுக்கு நம்ம பார்ப்போம் என்றால், இளைய சகோதர சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும், அவர்கள் விருத்தி, ஆதரவு, ஒற்றுமை, சகல சௌபாகியங்களும் எதிர்காலத்தில் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதை பற்றியும், அவர்கள் பெறவிருக்கும் புகழ் மற்றும் அந்தஸ்து, கலை வளர்ச்சி, அவங்களோட யோகங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்வதற்கு, அந்த வளர்ச்சி அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த 3ஆம் இடத்தை கவனித்து பார்க்க வேண்டும். அதில் என்ன கிரகங்கள் அமைந்தால், அதாவது லக்கணத்திலிருந்து நீங்கள் லக்கணம் 1ஆம் இடமாக நம்ம கொண்டு தொடர்ந்து 1 2 3 என்று 12 ராசி வீடுகளிலும் நம்ம வந்து ஒரு எண்களை அமைத்து நம்ம ஜாதக குறிப்பு சொல்லிட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் 3ஆம் இடத்துல அமரும் கிரகங்களின் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கொடுப்போம் என்பதை பார்ப்போமே. முதலில் நம்ம சூரிய பகவான் 3இல் இருந்தால் அவங்க நல்ல ஒரு பராக்கிரமமான சக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். தைரியம் இருக்கும் அவர்களுக்கு. அடுத்தது சந்திரன் வந்து சகோதரிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், சந்தோஷமும் ஏற்படும். செவ்வாய் நல்ல குணம், தனம் உண்டாகும். சகோதரர்களுக்கு கெடுதல் உண்டாகலாம். ஏன்னா செவ்வாய் வந்து அவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு உள்ளவர் செவ்வாய். ஸோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காதில் நோய் ஏற்படலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. புதன் வந்து 3இல் இருந்தால் ஜாதகன் கபடியாக இருக்கலாம். சகோதரர்களிடம் வந்து பிரியம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். குரு இருந்தார்னா எதிலும் ஒரு அச்சம் இருக்கும் இவர்களுக்கு. மனோதிடம் இருக்குமானால், ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட அவர்களுக்கு மனோதிடமும் இருக்கும். அடுத்தபடியாக சுக்கிரனை பார்ப்போம். சுக்கிரன் 3இல் இருந்தால் அற்ப சுகமும் ரோகவானாகவும் இருப்பான். அதாவது அற்ப சுகம்னா ரொம்ப குறைவான இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவராகவும் கொஞ்சம் ரோஷவானாகவும் அவங்க இருப்பாங்க. சனி பகவான் 3இல் இருந்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும். ஏன்னால் 3இலே சனி பகவான் நன்மையை செய்வார். ஆனால் அவர் நல்ல விதமாக இருக்க வேண்டும். ஆட்சி உச்சம் பெற்று நட்பு வீடுகளில் இருந்தால் நல்லது. நல்ல கம்பீரமாக இருப்பார்கள். புகழுடையவர்களாகவும் இருப்பார்கள். ராகு 3இல் இருந்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும். அதாவது நல்ல புத்தி இருக்கும் அவர்களுக்கு. அடுத்தது கேது வந்து தைரியம், சுகம், தெய்வ பக்தி, தனம்,
ஆச்சாரம் இவைகள் எல்லாம் அவர் உண்டாக்குவார். கேது 3இல் இருப்பது சிறப்பு. இந்த கிரகங்கள் எல்லாமே நம்ம இந்த கிரகங்கள் இந்த வீட்டில் அமைந்திருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று இங்கே கூறப்பட்டிருந்தாலும் கூட மற்ற கிரகங்களின் பார்வை அவர்களின் தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்லாம் இருக்குது. இன்னொன்று, சில பேருக்கு இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த வீடுகளில் வந்து கிரகம் இல்லாமல் கூட இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அதிபதிகள், அந்த ராசி வீட்டிற்குரிய அதிபதிகள் எந்த இடத்துல போய் அமர்றாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பலன் வரும். முதல்ல நம்ம ஜாதக கட்டத்தில் இந்த கட்டங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் என்னவென்று புரிந்து கொள்வோம். அப்புறம் படிப்படியாக நம்ம மற்ற விஷயங்களும் ஆராய்ந்து பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம இதை பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். 3ஆம் இடத்தை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம 4ஆம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில், நாளைய பதிவிலே. நன்றி, வணக்கம்.